கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் இந்தியா முழுக்க நடந்தது. அப்போ வாய முடிந்தார். சர்ச்சு மேலாம் அட்டாக் நடந்தது. வாய முடிந்தார். திருப்பரங்குன்றம் மீது திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வாய முடிந்தார். இந்த பட்ஜெட் விஷயத்தில் கருத்தே சொல்லாது இருந்தார். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் இப்போ மகாத்மா காந்தி அந்த திட்டத்தில் பேரை மாற்றி மகாத்மா காந்தி பேரெல்லாம் மாற்றினாங்க. அதை பற்றி ஒரு கருத்தும் சொல்ல. கேட்டால் என்ன சொல்கிறார், இதெல்லாம் தமிழ்நாடு அரசியலுக்கு சம்மந்தப்படாத ஒரு விஷயம்ன்றார். ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் அவரை பொறுத்த மட்டும் என்னென்னா வந்து அந்த ரசிகர்களை வந்து நீங்கள் அரசியல் மயப்படுத்தணும்னா நீங்கள் அவங்களோட ஒரு உரையாடல் நடத்தணும். முதல்ல நீங்கள் பேசினா தான் அவங்களுக்கு அது புரியும். விஜய் அவர்கள் வந்து சேஃப் ஜோன்ல இருந்துக்கலாம் நினைக்கிறாங்க. அதிமுக ஊழல், திமுக ஊழல், ஸ்டாலின் சார் நீங்கள் என்ன ஃப்ரெண்டாக சொல்கிறீங்க, நீங்கள் கரூருக்கு என் மேலே குற்றஞ்சாட்டினீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு இளைஞர்களை கவர்ற மாதிரி பேசுகிறது வேறு விஷயம். அவங்கள அரசியல் மயப்படுத்துறது நீங்கள் ஒரு உரையாடல் மூலமாக தான், ஒரு அரசியல் உரையாடல் மூலமாக தான் நீங்கள் அரசியல் மயப்படுத்த முடியும். ஒரு சமீபத்தில் ஒரு ஏஐயில் தயாரித்த ஒரு இது பார்த்தேன், ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன். அதில் வந்து விஜய் சொல்கிற மாதிரி, ஒரு அம்மாட்ட சொல்கிற மாதிரி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் வேலை இன்கம் டேக்ஸ் ரைடு தான் திமுக ஆட்கள் மேலெல்லாம் அப்படின்றார். இன்கம் டேக்ஸ் எந்த சப்ஜெக்ட், யாரோட சப்ஜெக்ட்? அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சப்ஜெக்ட். அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சப்ஜெக்ட். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் வேலையே கிடையாது. இவர் எடுத்த உடனே ஆட்சிக்கு வந்தால் முதல்ல இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து நான் விடுவேன் அப்படின்னா அந்த ரசிகர்களுக்கு வந்து ஒன்றும் தெரியல.